வணக்கம். இன்று கர்நாடகா டூரில் எங்களுக்கு 5வது நாள் தர்மசாலா கோவிலுக்கு வந்திருக்கிறோம். தர்மசாலா இதாங்க கோவிலுடைய முகப்பு பில்டிங்கு தான். ஓகே, இப்போ இங்கே தான் போயிட்டுருக்கோம். காலை மணி 6:30 தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். தர்மஸ்தலா அப்படிங்கிறாங்க, தர்மசாலான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தர்மஸ்தலா தான் போட்டிருக்கீங்க. வந்து சைடில் வந்து ஒரு பார்க் இருக்குது, ஒரு பூங்கா ஒன்று சைடில் இருக்குது. பின்னால் போகணும். தர்மஸ்தலா தர்மஸ்தலா கோவில். கர்நாடகாவிலே வந்து ஒரு ஃபேமஸான கோவில் அப்படின்னாக்க இதுதான். அது தர்மசாலா இது வரைக்கும் கேமரா கொண்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்காண்டி கேமரா நாட் அலவுடு. தர்மசாலாவோட சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்தோம். ஓகே, பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு வந்தோம். 1 மணி நேரம் ஃபுல்லாக கியூவில் நின்று போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஆமாம், காலையில் வந்தால் 1 ஹவரில் நம்ம வெளியே வந்துடலாம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். வருஷம் போய்ட்டு பாருங்க. திருப்பதி மாதிரி தான் அங்கேயும் வந்து வருஷம் அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டுருக்கோம். ஓகே, சாமி தரிசனம் முடிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் அப்படி அங்கேயும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. தர்மசாலா தரிசனம் முடித்து விட்டு வந்துவிட்டோம். இந்த ஏரியாவுக்கு பேர் தக்ஷின் கன்னடா அப்படிங்கிறாங்க. கர்நாடகாவில் தக்ஷின் கன்னடா தர்மஸ்தலா இருக்கிற இடத்துக்கு பேர். ஓகே, தெரிஞ்சுங்க. இன்று எங்களுக்கு கர்நாடகா டூரில் இன்றைக்கி 5வது நாள் நல்லதொரு தரிசனம் கிடைத்தது எங்களுக்கு. நீங்களும் கர்நாடகா டூர் வந்தால் இந்த கோவிலுக்கு வந்திருந்து தரிசனம் செய்து இறைவனின் திருவருள் பெற்று சொல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.